பாவம் போக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நன்மைகள் சம்பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடைசி உரையில ஞாபகம் ஊட்டினார்கள். அடுத்தது கட்டுப்படுதல் சம்பந்தமா பேசினார்கள். கட்டுப்படுதல் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன விளங்குது, என்னென்னது கட்டுப்படணும் அல்லது யார் யாருக்கு கட்டுப்படணும் உங்களுக்கு தெரிஞ்சது விளங்கல? தலைமைத்துவம், லீடர்ஷிப். ஓகே, நல்லது, குட். கணவனுக்கு. அடுத்தது பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுறது. ரைட். வேற முன் வரிசையிலிருந்து முதியவங்க 2 பேர் தான் பதில் வருது. நீங்கள் நினைப்பீங்க அவங்க அனுபவசாலி அதனால் பதில் சொல்கிறாங்க. கட்டுப்படுதல் என்ற சொல்லுங்க விளங்கல? ரைட். மெயினாக தான் கட்டுப்படுதல் என்றது அந்த பகுதி முதலாவது அந்த பட்டியலில் வர வேண்டியது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும். வாதி உள்ளாக அல் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது முதன்மைப்படுத்தி யாரை சொல்லுதுண்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது என்றா நீங்கள் எதை பேசிக்காக எடுக்கிறீங்க விளங்கல? வணக்கங்கள். ஓகே. அடுத்தது குர்ஆன். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா அந்த குர்ஆனுக்கு கட்டுப்படணும். குர்ஆன் என்ன சொல்லுதோ அந்த குர்ஆனுக்கு கட்டுப்படுதல் மிக முக்கியம். இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. குர்ஆன் சொல்லிச்சா சரணடைஞ்சிட்டோமா அதனுடைய கடைசி கட்டம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது தான். உதாரணத்துக்கு அபூபக்கர் அலி அவர்களும் உமர் அலி அல்லாஹ் அவர்களும் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது, முஜாசி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு டீம் ஒன்று வருது. வந்து அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இந்த கோத்திரத்தார்கள் எங்களுடைய கோத்திரத்துக்கு எங்களுடைய அந்த ஆட்களுக்குள்ள ஒரு லீடரை ஒன்றை எங்களை செலக்ட் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்க. யாரை? ஒரு லீடர். அவரை நீங்கள் நியமிச்சிங்கண்டா அவரை நாங்கள் ஹெட்டாக வச்சு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், இப்போ பள்ளிக்கு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி, ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி அப்படி ஒன்று இருந்தால் லேசு இலகுவாக இருக்கும். எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன செஞ்சுவார், அந்த இடத்துல சரிபிழையை பார்த்து சோல்வ் பண்ணுவார். ஒருத்தர் நியமி. இப்போ ரசூலுல்லா அந்த இடத்துல இருக்கும்போது ரசூலுல்லாட்ட வந்தால் கேட்டாங்க. சரியா? கேட்ட பொழுது அபூபக்கர் அலி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதுலேருந்து வந்த ஆட்களில் ஒரு நபித்தோழரை அபூபக்கர் அலி அவங்களுக்கு நல்லா தெரியும், இவருக்கு லீடர்ஷிப்பை கொடுத்தா பெர்ஃபெக்டாக செய்வார். அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கண்டா ரசூலுல்லாவுக்கு அபூபக்கர் அலி அவங்க கண்ணை காட்டுறாங்க, செய்கையால் சொல்கிறாங்க. ஹதீஸில் சொன்னாங்கன்னு வரல, செய்கையால் செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே அவரை போடுங்க அப்படின்ட்டாங்க. உமர் அலி அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க வந்ததில் உமர் அலிக்கு தெரிஞ்ச அறிமுகமான ஆட்கள் இருப்பாங்க தானே, அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் இன்னும் ஒரு நபித்தோழரை கையை காட்டி அல்லாஹ்வின் தூதரே அவரை போடுங்கன்னாங்க. இப்போ அபூபக்கர் அலி அவங்க உமர் அலி அல்லாவுக்கு அந்த இடத்துல ஒரு வாக்கு ஆகியமெண்ட்டு ஆயிடுச்சு. அபூபக்கர் அலி சொல்கிறாங்க, நான் போட்டால நீங்கள் இல்லாமாக்கிட்டு நீங்கள் அவரை சொல்கிறீங்க, நான் சொன்னால நீங்கள் இல்லாமாக்குறதா உங்களோட நோக்கம் அப்படின்ட்டு அபூபக்கர் அலி அவர்கள் கேட்க, அதுக்கு உமர் அலி அல்லாஹ்னு சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த ஒப்பீனியனை இல்லாமல் ஆற்ற நோக்கம் கிடையாது, நீங்கள் சொன்ன ஆளை விட இவர் நல்லவன்ட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஆகியமெண்ட் ஆகுது. இது சத்தம் கூடுது. நான் சொன்னாலா நீங்கள் சொன்னாலா அப்படி இப்படின்னு சத்தம் கூடுது. ஆகியமெண்ட் ஆகிட்டு இருக்கிற பொழுது பஞ்சாயத்து யார்ட்ட வந்துச்சு, எங்களுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி தாண்டி யார்ட்ட வந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட நபிகளாட்ட தான் வந்தது. இந்த நேரம் இப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கினான். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, உங்களுடைய நபிக்கு முன்னாடி உங்களோட சத்தம் உயரக்கூடாது.
திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா? அடையப்பா அவங்க வந்து கேட்டது ரசூல்ட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் யாருன்னு பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு என்னது நீங்க சம்மதம்லாம் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க? சண்டை பிடிக்கிறது மட்டுமில்ல, ரசூலுல்லாஹ் இருக்கு சத்தம் கூடுது, சவுண்டு கூடுது. ஒரு வசனம் இறங்கின ஃபௌக சவுத்தின் நபின்னு இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ஓதுறாங்க, குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு நபித்துடைய சவுண்டு குறைஞ்சிட்டு. இதில் உமர் அலி அவங்கள பற்றி நம்ம வரலாறு நிறைய படிச்சிருக்கிறோம். கம்பீரமான ஆள், நல்ல சண்டித்தனமான ஆள், நல்ல வீரமிக்க ஆள், வரலாறு அப்படித்தான் படித்தோம். வரலாறு சொல்லப்பட்டது உண்மைதான், அப்படியான ஆள் தான். ஆனால் கட்டுப்படுதல் என்று வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் வசனம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு சஹாபாக்களோட ரசூலா இருக்கும் பொழுது சில முக்கியமான விடயங்களின் பொழுது மஷூரா பண்ணுவாங்க, மீட்டிங் வச்சு கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒப்பீனியன்களை, கருத்துக்களை ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. உமர் அலி அல்லாஹ்வுக்கு அந்த சபையில் இருப்பாங்க. உமர் அலி அவங்ககிட்ட ரசூலா சொல்லுவாங்க, உமரே உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ரசூல்லாட்ட கருத்தை சொல்லுவாங்க. ரசூல்லாவுக்கு கேட்காது, சவுண்டு குறையுது, ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சவுண்டு கூடினதாக தான் ஃபௌக சவுத்தின் நபின்னு வந்துச்சு. உங்களோட நபிக்கு முன்னாடி உங்களோட சவுண்டு ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு ரசூல்லாவுக்கு அந்த வசனம் இறக்கப்பட்ட ரசூல்லா ஓதினாங்க. சவுண்டு கம்மி பண்ணினது எந்த அளவுக்குண்டா, வளமையாக பேசுகிறத விட குறைவா. ரசூல்லா சொல்லுவாங்க, கேட்கல உமரே திருப்பி சொல்லுங்கள், விலங்கல்ண்டுவாங்க. பக்கத்தில் இருக்க சஹாபாக்கள் உமர் இதைத்தான் சொன்னாருண்டு அதை சப்ளை பண்ணி எடுத்து சொல்லுவாங்க, இதைத்தான் சொன்னார் அப்படின்னு ரசூல்லாவுக்கு திருப்பி எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சவுண்டை குறைச்சாங்க. இப்போ பாருங்கள், உமர் அலி அல்லாஹ்வுடைய வரலாறை படிச்சிருக்கிறோம். அவங்க ஒரு பாதையில் வந்தால் செய்தான் அடுத்த பாதையில் ஓடுவான். அந்தளவுக்கு ஈமான், அந்தளவுக்கு உறுதி, அந்தளவுக்கு கம்பீரம், வீரமிக்கவர். உமர் என்று சொன்னாலே பயந்து நடுங்கினார்கள். உமர் அலி எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ மக்கத்து காவிர்கள் நடுங்கினார்கள். அந்த அளவுக்கு வீரம் சம்பந்தமாக படித்தோம் தானே. ஒரு சண்டியராக இருந்தால், வீரக்காரராக இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், சவுண்டு கூடித்தான் இருக்கணும். ஆனால் ஒரு குர்ஆன் வசனம் வந்த உடனே கட்டுப்பட்டார்கள். இந்த கட்டுப்பாடுதல் என்பது நம்மிடம் இருக்க வேண்டும். அப்போ குர்ஆனுக்கு கட்டுப்படுறது என்பது யாருக்கு கட்டுப்படுறது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. அல் குர்ஆன் 2வது சொல்லுது, வ அத்தி உள்ளா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. வ அத்தி உர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்க. 2வது யாருக்கு கட்டுப்படணும்? நபி அவர்களுக்கு கட்டுப்படணும். இதுக்கு உங்களுக்கு நிறைய வரலாறுகள் தெரியும். இருந்தும் ஜுலைப் இப்னு அலியுடைய வரலாறு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வரலாறு. ஒரு அலங்கோலமான ஒரு தோற்றம், யாருமே பெருசாக அவரோட பேச்சுவார்த்தைகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை பார்த்தா அப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மட்டும் நெருங்கி பழகினாங்க. ரசூலுல்லாஹ் நெருங்கி பழகினாங்க. இப்போ யாராவது ரோட்டில் போகின்ற பொழுது முகங்கள்லாம் கட்டி கட்டியாக இருக்குமே, கடி கடியாக இருக்குமே, அப்படி இருக்கிறவர்கிட்ட போய்ட்டு தொட்டு பேசுவோமா? கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தான் நிற்போம். ரசூலுல்லாஹ் நெருங்கி பழகினாங்க. அவருடைய மனதில் ஒரு கவலை இருந்துச்சு, நம்மளை யாரும் கல்யாணம் முடிக்கலையே, நமக்கு திருமண வாழ்க்கைன்னு ஒன்றுமே அமையாது அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சு. ரசூல்லா கேட்குறாங்க, ஏன்பா உங்களுக்கு திருமணம் முடிக்கிற ஐடியா எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த நபித்தோட சொல்கிறாரு, நம்மளை யாரெல்லாம் எந்த முடிக்க போகிறாங்க, சுமாராக இருந்தாலே பொண்ணு கிடைக்கிறே கஷ்டம், நம்ம வேற இப்படி இருக்கிறோம், கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் சொன்னேன் இந்த வீட்டில் போயிட்டு பொண்ணு கேளுங்க. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. பொண்ணு கேளுங்கன்னு சொன்ன உடனே போன உடனே இவர் கேட்குறாரு, ரசூல்லா அனுப்பினாங்க, பொண்ணு கேட்க சொன்னாங்க, சோட்டா முடிச்சிட்டாரு.
அந்த வீட்டிலேக்கு அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறாங்க, அந்த வாப்பாவும் என்ன நினைக்கிறாங்க, அந்த பொண்ணோட வாப்பா அம்மாவும் ரசூலுல்லா பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. சில ஹதீஸில் ரசூலுல்லாவை போய் கேட்டதாகவும் வருது. இப்போ ரசூலுல்லாவை போய் கேட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க நினைப்பாங்க ரசூலுல்லா நம்ம பிள்ளைய முடிக்க போகிறாங்க போல, இதை விட என்ன ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது, ஆமான்றாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நமக்கு இல்லைம்மா ஜுலைபிபுக்குன்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஜுலைபிப் எப்படியான தோற்றம் முடியும் அந்த மதீனா மக்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இல்லை ஜுலைபிபுக்குன்னு சொன்னோடனே அவங்களோட அந்த ரியாக்ஷன் மாறிச்சு. ஜுலைபிபுக்கா, அவருக்கா? யோசிச்சு பார்த்து சொல்கிறோம், பேசிக்கொள்கிறோம், மஷூரா பண்ணுறோம், தட்டி கழிக்க முடியாட்டி 1008 காரணம் சொல்கிறது தானே, காரணங்கள் வருது. இந்த பெண்மணி அந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னை ஜுலைபிபுக்குத்தான் முடிச்சு கொடுக்கணும் முடிவெடுத்ததுக்கு பிறகு அந்த முடிவில் நான் மாற்றம் அடைய மாட்டேன்டாங்க. ஆனால் கட்டாயம் முடிச்சுத்தான் ஆகணும் என்ற கட்டளையும் அதில் இருக்கலை, அந்த வரலாறில் கட்டளை இருக்கலை. ரசூலுல்லா ஒரு முடிவெடுத்தாங்க, ஜுலைபுக்கு போய் கேட்டு அவங்க ஓகே என்று சொன்னால் சம்பந்தம்னா முடிச்சு கொடுப்போம். இப்போ அந்த பெண்ணுடைய மனப்பாங்க எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லா பார்த்த மாப்பிள்ளையா, ரசூலுல்லா செலக்ட் பண்ணிட்டாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் செலக்ட் பண்ணினா அது பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல அழகு பார்க்கப்படலை, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பமா நான் முடிக்கிறேன்னு ஒரு பெண்ணாக வந்து அந்த இடத்துல முடிவெடுத்தாங்க. திருமணம் நடந்துச்சுன்னு பார்க்குறோமே. இதில் கட்டாயப்படுத்தி கூட அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்தி முடிச்சுத்தான் ஆகணும்னு கட்டளை வரலை. ஆனால் கட்டுப்படுதல் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் கட்டுப்பட முடியும். ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்படுறத நம்ம என்ன செய்யணும்? ரசூலை நேசிக்கணும், நபிகளாரை நேசிக்கணும். நபிகளாரை நேசித்ததன் விளைவுதான், நபிகளாரை நேசிப்பதன் அடிப்படை தான் கட்டுப்படுதல். அந்த பெண்மணி உடனே நான் முடிக்கிறேன் ஒத்துக்கண்டதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் மீது கொண்ட நேசம். அது தப்பாது, அந்த வாழ்க்கை தப்பாது என்று, இவர் ஒரு தப்பான ஆளாக இருக்காது என்று கட்டுப்பட்டார்கள். இன்று நிறைய திருமணம் நடக்குது, நிறைய கல்யாணம் நடக்குது. மாற்று மதத்தவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க தெரியுமா? வேறு என்ன செய்ய மௌலவி, விரும்பிட்டா லவ் பண்ணிட்டா வேறு வழி இல்லை, மார்க்கம் பார்ப்பது கிடையாது. சரி, மார்க்கத்தில் தான் இருக்கிறான், தொழுகிறவன் கிடையாது, பள்ளி என்ன கலர்னே தெரியாது, பள்ளி பக்கம் போகிறது கிடையாது, அல்லது பெருநாளைக்கு மட்டும் ஒரு தொழுகை, அல்லது ஜும்மாவுக்கு மட்டும் ஒரு தொழுகை, இப்படி தொழுகையில் உதாசீனம் உள்ளவன், இபாதத்தில் ஆர்வம் இல்லாதவன், இப்படிப்பட்டவனுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க. அதே போல் கெட்ட நடவடிக்கையில் போதை வஸ்துக்கு அடிமையானவன், நிறைய வாழ்க்கைகள் டிவோர்ஸுகள் எல்லாம் வந்து நிற்கும். எதுக்கு? 22 வயசு, 3 மாதம் கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அது முடிக்கும்போது பேசும்போது புள்ள பொடியை நல்லா தான் இருந்தால் இப்போ கொஞ்சம் பழக்கம் கொஞ்சம் பிழையாக இருக்குது அப்படின்றாங்க. அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் என்று வருகின்ற பொழுது மார்க்கத்தை விட்டு கொடுத்து ஒரு திருமணம் வேணாம். மார்க்கத்தை விட்டு கொடுத்து, இஸ்லாத்தை விட்டு கொடுத்து, ஈமானை விட்டு கொடுத்து ஒரு திருமணமாக அந்த திருமணம் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹு தஆலா காலம் கழித்தாலும், நாட்கள் கடந்தாலும், மாதம் கடந்தாலும், வருடம் கடந்தாலும் ஒரு துணையை எனக்கென்று வச்சுத்தானே இருக்கிறான். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அல்லாஹு தஆலா அமைத்து தரக்கூடிய அந்த நேரத்தில் அமைக்கப்படும். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வாழ்க்கை. அவனோட தொழுகை இருக்கான்னு பாருங்கள், இபாதத்தை செய்கிறான்னு பாருங்கள், நல்லவனான்னு பாருங்கள், காசு இருக்கான்னு மட்டும் பார்த்துடாதீங்க. ஒரு பெண் திருமணம் முடிக்கிறதுக்கு 4 காரணம் இஸ்லாம் சொல்லிச்சு. காசு இருக்குதா, அழகு இருக்குதா, அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பாருங்கள், எல்லாம் ஓகே. ஆனால் எதை பார்த்தா நீ வெற்றி பெறுவாய் என்று இஸ்லாம் சொல்லிச்சு. மார்க்கம் இருக்காண்டு பாரு. அந்த பெண்ணிடம் மார்க்கம் இருந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் அந்த ஆணிடம் மார்க்கம் இருந்தால் தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்போ மார்க்கத்தை பார்த்து நானும் ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிறதா இருந்தால் ரசூலுக்கு கட்டுப்படுத்தான் செய்யணும். நம்ம நினைச்சது போல ஆடல் பாடலோடு அனாச்சாரங்களோடு அந்த திருமணத்தை முடிக்க இயலாது. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடி. தொடர்புகளுக்கு 03322297235 செய்ய இயலாது.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அனாச்சாரம் நிகழ்த்தப்படக்கூடாது, பித்அத்துக்கள் நிகழ்த்தப்படக்கூடாது. அதே போல அநாகரிகமான ஆடல் பாடல்கள், கொண்டாட்டங்கள், கூத்து களியாட்டங்கள் நிகழ்த்தப்படக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு இபாதத்து நடந்த ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி திருமணத்தை முடிச்சா ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்பட்டுட்டோம். அப்போ முதலாவது நம்ம கட்டுப்படுதல் என்பது யாருக்கு இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும். வாத்தி உல்லாஹ வாத்தி ஒரு ரசூல், ரசூலுக்கு இருக்கணும். ஒன்று அல்லாஹ், ரெண்டாவது ரசூல், மூன்றாவது யாரா இருக்கும்? விளங்கல்ல. முதலாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம், ரெண்டாவது ரசூலுக்கு கட்டுப்பட்டோம், மூன்றாவது யாருக்கா இருக்கும்? விளங்கல்ல. பெற்றோர்கள், ரைட். கணவனுக்கு அதே கொமனா சொல்கிறதா பொதுவாக சொல்கிறதா இருந்தால் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுது. மூன்றாவது யாருக்கு? அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படும். அதிகாரம் உடையவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பாடசாலையாக இருந்தால் பாடசாலைக்கு என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கும். குர்ஆன் மதரசாவாக இருந்தால் குர்ஆன் மதரசாக்கு என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஒரு கமிட்டி இருப்பாங்க, நிர்வாகம் இருக்கும், அவர்களோட கையில் அதிகாரம் இருக்கும். அவர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு வைப்பாங்க. இதுதான் ஷெட்யூல், இதுதான் ரூல்ஸ் என்று போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ரூல்ஸுக்கு கட்டுப்படணும். குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட ரூல்ஸாக இருந்தால் கட்டுப்படலாம். அதான் புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் ரசூல் போட்ட கட்டுப்பாடு அது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டது தான். அதில் மாற்று கருத்து வரவும் கூடாது. ஆனால் ஒரு அதிகாரமுடையவருடைய விடயத்தில் கட்டுப்படுறதா இருந்தால் அவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் என்ன கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறார்களோ அதுக்கு கட்டுப்படணும். அதில் ஒரு நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது அந்த நிர்வாகிகளுக்கு அங்கத்தவர்கள் கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், காது மூக்கருந்த ஒரு கருத்த ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக வந்தாலும் நீங்கள் கட்டுப்படுங்கண்டாங்க. ஆளுக்கு காது இல்லை, செவிடனுக்கு நான் கட்டுப்படுறதாண்டு கட்டுப்படாமல் இருக்கலாம். மூக்கருந்திருக்கு, மூக்கு வெட்டுப்பட்டிருக்குது, மூக்கு இல்லாதவங்க நான் கட்டுப்படுறதா அப்படின்னு நீங்கள் உதாசீனம் செய்யலை. அவரை மக்கள் நியமிச்சிருக்கிறாங்க. இவர் தான் தலைவர், இவர் தான் லீடர். அந்த லீடர்ஷிப்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆகணும். இது கட்டுப்பாடு என்ற அமைப்பில் மூன்றாவது தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் அல்லது பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்படுதல். அடுத்தது ஒரு கணவனுக்கு மனைவி கட்டுப்படுதல். கணவனுக்கு மனைவி கட்டுப்படுதல் என்று சொல்லுகின்ற பொழுது கணவனுக்கு மனைவி கட்டுப்படுதல் என்று சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே தாய்மார்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. அதிகமாக ரசூலுல்லாஹ் மிஅராஜுடைய பயணம் போன பொழுது அதிகமாக நரகத்தில் யாரை பார்த்தாங்க? பெண்களை தான் பார்த்தாங்க. ஒரு பயான் நிகழ்ச்சின்ற அதிகமாக யாரை பார்க்க கிடைக்குது? பெண்களை தான் பார்க்க கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதே சந்தோஷத்தை நரகத்தில் பார்க்கும்போது சந்தோஷப்படையலுமா? பயான் நிகழ்ச்சியாக இருந்தால், தர்பியாவாக இருந்தால், கிளாஸுகளாக இருந்தால் அதிகமான பெண்கள் கலந்து கொள்கிறீங்க, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். இதே போல் நரகத்தில் அதிகமான பெண்கள்னு சொன்னால் சந்தோஷப்பட இயலுமா? கவலைப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமாக நரகத்தில் நான் பெண்களை கண்டேன் என்றாங்க. சஹாபி பெண்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அதிகமாக நரகத்தில் பெண்களா, என்ன காரணம்னு கேட்டாங்க. நீங்கள் உதாசீனம் செய்கிறீர்கள், ரெண்டாவது சபித்து பேசுகிறீங்க. யாருக்கு? யாரை உதாசீனம் பண்ணுறோம்? எப்படி உதாசீனம் பண்ணும்? அல்லாஹ் ரசூலையா? அல்லாஹ் ரசூலை உதாசீனம் செஞ்சிருந்தா அந்த காலத்து மக்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பிறந்த மண்ணை விட்டு, வளர்ந்த மண்ணை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, நண்பர்களில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.